ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் அவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த தாய் ட்ராமாவோட எபிசோட் 5 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெலிவரி உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்கில் லேனும் முராத்தை தான் காட்டுறாங்க. ஸோ லேன் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருப்பான். அப்போ முராத் கேட்பான், என்ன ஆச்சு, ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லேன் சொல்லுவான், இல்லை எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நான் வந்து அந்த பொண்ணோட போய் நான் இது பண்ணிட்டு வந்தேன். என்னோட சின்ன வயசில் ஒரு லவ் இருந்துச்சுல, ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் இப்போ தான் டேட்டுக்கு போயிட்டு வந்தேன், மீட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வந்து இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு வந்திருக்கா, எனக்கு அதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ முராத் வந்து சொல்லுவான், ஆமாம் எனக்கும் அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கு அவன் மேலதான். ஏன்னா அவள் வந்து அன்னைக்கு தான் வந்து கில்லரும் வந்திருக்காங்க. ஸோ மேபி லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முராத் சொல்றான். அப்போ வந்து லேன் கேட்பான், அவன் மேல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முராத் சொல்லுவான், உனக்கு எப்படி ஹீரோயின் மேல சந்தேகம், அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து அவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முராத் சொல்லுவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவள் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக ரெடியாக இருப்பான். ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா வருவாங்க, வந்துட்டு கேட்பாங்க ரெடி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் பேசுவா, உங்களுக்கு என் மேலே வருத்தமா நான் இது பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை எனக்கு புரியுது நீ எதுக்காக பண்ணுறேன்னு, நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வீட்டுக்காக தான் நீ பண்ணுற, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க அம்மா வந்து அவளை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நானோட அப்பா அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பதட்டமாக இருக்காங்க, ஹீரோ ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட முராத் வீட்டில் இருக்கான். ஸோ அப்போ வந்து முராத் சொல்கிறான், நீ உன்னோட வெட்டிங் ரிங்கை மிஸ் பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது, சாரி லேனுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த பொண்ணு இருக்கால, ஸோ அவளோட எக்ஸ், அதாவது நம்ம லேனோட எக்ஸ், அவள்கிட்டேருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி வயிறு வலிக்குது உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் அங்கே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அந்த வெட்டிங் டைம் ஆயிடுச்சு, பட் இன்னும் லேன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லேனும் முராத்தும் வந்துருவாங்க. வந்தோடனே லேனோட அம்மா கேட்பாங்க, எதுக்கு நீ வந்து முராத்தை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது லேன் சொல்லுவான், இல்லை இவன் தான் என்னோட பெஸ்ட் பர்சன், ஸோ என்னை எப்போ எங்கே போனாலுமே இவனை கூப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். சரி டைம் ஆச்சு சீக்கிரம் உட்காரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ போய் உட்காந்துருவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், சாரி லேன் சொல்லுவான், நான் ஓடி போகாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போது ஹீரோயின் சொல்லுவான், எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லுவாள் ஹீரோயின். அப்போ லேன் சொல்லுவான், நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, டைம் ஆகிடுச்சு, ரிங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லேனும் ஹீரோயினும் ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து லேன் வந்து ஹீரோயின் காதலை சொல்லுவான், நீ வந்து உன்னோட சாய்ஸ் தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணுறது, ஸோ நீ வந்து என்கிட்ட நல்லா கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நான் கஷ்டப்பட்டா நீயும் சேர்ந்து படுவேன் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். ஸோ இங்கே வந்து முராத் வந்து சைடில் வந்து அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவான். பிகாஸ் லேன் என்ன சொல்லி வச்சிருப்பான், முராத்தும் லேன் வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே முராத் வந்து அழுகுற மாதிரி வந்து ஒரு சீனை போடுவான். அதுக்கப்புறமா வந்து இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் முராத்தை தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ ஸ்டொமக் அப்செட் மாதிரி இருக்க போல அவன் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல முன்னாடி சீனில், ஸோ வந்து லேனோட எக்ஸ் வந்து கால் பண்ணி ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுல, அந்த ஃப்ளாஷ்பேக் இப்போ தான் காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து முராத்தோட அசிஸ்டன்ட் அமுச்சு வச்சுருப்பாங்க. அவளுக்கு போய் மெடிசன் கொடுத்து பார்த்துக்க சொல்லி, இங்கே நம்ம அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் அமுச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து திறந்து பார்த்தா அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி அந்த மருந்து வாங்கிப்பா. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் இங்கே கட்டாது அப்படியே. நெக்ஸ்ட் சீனில் லேனும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து சிக்னேச்சர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க மேரேஜை. ஸோ அப்போ வந்து லேனோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ரெண்டு பேரும் வந்து அவங்களோட ரூமுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஹீரோயின் அம்மாவும் ஷாக் ஆகிறாங்க. இது வந்து சும்மா ஒரு மேரேஜ் தானே, ஸோ அவனோட நல்லதுக்காக அவனோட ஆயில் கட்டியாகிறதுக்காக இந்த மேரேஜ் போதாது, அதான் ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சுல, ஸோ எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து லேனோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லை அவன் வந்து ஒன்றா வாழ்ந்தாதான் இந்த ப்ராப்பரான மேரேஜ் மாதிரி நடந்தால், ஒன்றா இந்த 1 இயருக்கு ஒன்றா வாழ்ந்தால் தான் வந்து லேனுக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு வந்து ஜோசியர் சொன்னதான் வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயினும் சரி ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவா. பட் லேன் என்ன பண்ணுவான், போயிட்டு முராத் கையை பிடிச்சிப்பான்.
நான் வந்து முராத்தோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவான். உனக்கு என்ன பிரச்சனையா, உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினோன்னே லான் சொல்லுவான், எனக்கு என்ன பயம், நான் இருக்கேன் உன் கூட ஒரே ரூமில் கொஞ்ச நாளைக்கு இல்லை கொஞ்ச நேரத்துக்கு. அவங்க அப்பா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீ எங்கே வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லானும் ஒத்துப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நானும் ஹீரோயினும் 2 பேருமே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் போஸ் கொடுத்து. அப்போது அவங்க 2 பேரும் சண்டை போட்டு தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு போஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே அவங்களோட ரூம் போகிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ அப்போது வந்து ரூமுக்கு வந்த அப்புறமும் 2 பேருக்கு சண்டை தான் நடக்குது. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் வந்து தனித்தனியாக படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டுருப்பா. ஸோ அப்போ வந்து வேணும்னே நம்ம ஹீரோயின் வெறுப்பேற்றுற மாதிரி அந்த பெட்டெல்லாம் நாசம் பண்ணிடுவா. அப்போ வந்து ஹீரோயின் வேணும்னு வெறுப்பேற்றுவாங்க, ஏன் நம்ம ஒரே பெட்டில் வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியாதா 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து லான் சொல்லுவான், இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை என்ன பண்ணுவா, போய் அந்த பெட்டு மேலே உருண்டு பெட்டை நாசம் பண்ணிடுவா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, ஐயோ பெட்டை நாசம் பண்ணிட்டேனே, உன்னால் இப்போ இங்கே படுக்க முடியாது, நீ தனியாக போய் கீழே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து செம்ம கடுப்பாக வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுவான். ஸோ குளிச்சுட்டு அவன் வெளியே வருவான். ஸோ வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோயின் அங்கே தான் வெயிட் பண்ணுறப்பா. ஸோ அப்போ வந்து ஹீரோயினுக்கும் லானுக்கும் சண்டை வரும். அப்போ வந்து லான் வந்து சொல்லுவான், நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வரும். அப்போ வந்து லான் வந்து வேணே அவளை வெறுப்பேற்றுற மாதிரி அவளை கிஸ் பண்ணலான்னு போவான் லான்னு. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவா, அவனை தள்ளி விட்டு அவன் மேலே போயிட்டு அவனை கிஸ் பண்ணலான்னு நம்ம ஹீரோயின் போவா. அவளை வெறுப்பேற்றுவான். இப்போ நான் கிஸ் பண்ணுறதுல வந்து நீ வந்து உன்னோட முராத்தே நீ மறந்துடுவ, முராத் தானே உன்னோட லவ்வர், அவனே நீ மறந்துடுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வெறுப்பேற்றுவான். அப்போ வந்து நம்ம லான் தள்ளி விட்டுருவான். ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோயின் அவள் ரெஸ்ட் ரூம் போயிடுவா, அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இது வந்து கேமு, இந்த கேமில் எப்போவுமே நம்ம தான் வின் பண்ணணும், அவனை வின் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லானை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூமில் இருப்பாள். ஸோ அப்போது வந்து அவன் ஃபோன் எடுத்து ஹீரோயினோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்ப்பான், ஏதாவது கிடைக்கிதா. ஏன்னா அந்த அட்டாக்கர் வந்து இவன் வரும்போது தானே வராங்க, ஸோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டாக போட்டு பார்ப்பான், எதுவுமே கிடைக்காது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, சைலண்ட்டாக வந்து லேண்ட் பின்னாடி வந்து நிற்பான் நம்ம ஹீரோயின். ஸோ நின்ற உடனே அந்த ஃபேஸ் லாக் தான் இருக்கும், அது அவளோட ஃபேஸ் பார்த்தோன்னா அன்லாக் ஆகிடும். நம்ம லேனுக்கு அது கூட தெரியாமல் ஹையா ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்பா, என்ன பண்ணிகிட்ருக்கேன் என் ஃபோனை வச்சு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம லேண்ட் பயந்துருவான். ஸோ அப்போ வந்து லேண்ட் சொல்லுவான், இல்லை அந்த அட்டாக்கரோட ப்ரூஃப் ஏதாவது உங்ககிட்ட இருக்கும், என்ன நீ தானே இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ தானே, இது உன்னோட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேண்ட் திருப்பி அதே சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, அப்படியா சரி வேணா செக் பண்ணிக்கோ பாரு என் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுப்பா. பார்த்தா அந்த ஃபோனில் எந்த ப்ரூஃபுமே இருக்காது. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் தான் சொன்னேன்ல அந்த அட்டாக்கர் நான் கிடையாது, தேவையில்லாமல் என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பெட்டில் போய் படுக்க போயிடுவா. அப்போ வந்து லேன் வந்து கத்துவான், நீ எதுக்கு என் பெட்டில் படுக்கிற, கீழே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு. கீழெல்லாம் போய் படுக்க முடியாது, நீ வேணால் கீழே போய்க்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்போது வந்து 2 பேருமே வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து அங்கேருந்து போயிட்டுருப்பா. அப்போ வந்து லேனோட அக்கா வந்து கூப்பிட்டு பேசுவா, எங்கே போகிற, என்னது என்வலப் கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட் அங்கிள் வந்து என்னை வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ வந்து அந்த அக்கா சொல்லுவான், இந்த மேரேஜ் ஒன்றும் வந்து பீஸ் ஆஃப் பேப்பர் தான், சர்டிஃபிகேட்டு 1 இயருக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆச்சுன்னா இது யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே நானே டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அக்கா சொல்லுவா, நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும், ஏதாச்சும் சவுண்டு கிண்டு போட்டோன்னு தெரிஞ்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவாள். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி நேற்று நைட் வந்து என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுருப்பான் கீழே. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எட்டி விட்டுருப்பான் வர, அவன் உருண்டு போய் கீழே படுத்திருப்பா. காலையில் எழுந்துச்சு பார்த்தா அவள் தரையில் இருப்பாள். அந்த கோவத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுவா, லேனுக்கு போயிட்டு அவள் மேக்கப்பில் இருக்க மொத்தம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பூனை மாதிரி வரைஞ்சி விட்ருவா. இங்கே லேன் பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுவான், அதை அழிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ அப்போ நம்ம லேன் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரப்போ அந்த என்வலப் எடுத்துருவதால அதை வந்து அவள் பெட்டி பின்னாடி ஒழிச்சு வைப்பா, லேனுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு. அதை வந்து நம்ம லேன் பார்த்துருவான், நீ என்ன ஹைட் பண்ணுற, எனக்கு காட்டு காட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயினில் நான்
பண்ணாமல் ஹைட் பண்ணல, அவனை பெட்டுக்கிட்டே போக விடாமல் அவனை வால் கிட்ட தள்ளிட்டு போய் லாக் பண்ணிடுவான். அப்போ லேன் சொல்லுவான், உன்னால என்னை வந்து பிடிக்க முடியும்னு நினைக்கிறியா, நீ ஏதோ கண்டிப்பாக ஹைட் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு இவன் போய் எடுக்க போவான். அப்போ 2 பேருக்கும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த என்வலப்பை நல்லா பெட்டுக்கு அடியில் தள்ளி வச்சிருவா. ஸோ நம்ம லேனை வந்து செக் பண்ணும்போது பெட்டில் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து கால் வரும், லேனுக்கு கால் வரும். யார்கிட்ட இருந்துன்னா முராத் கிட்டே இருந்து. அந்த காலை வந்து ஹீரோயின் தான் அட்டன் பண்ணுவா. என்ன வேணும் சொல்லு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து முராத் சொல்லுவான், ஆமாம் எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவான். அப்போ வந்து லேன் வந்து அவகிட்ட ஒன்றும் பேச தேவையில்லை, என்கிட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் போன கேப்பில் நம்ம ஹீரோயின் அந்த என்வலப்பை திருப்பி அவளோட பெட்டியில் போட்டு ஹைட் பண்ணி வச்சிருவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் லேன் வந்து ஆஃபீஸ் போகலான்னு போகிறப்போ வந்து ஹீரோயின் வந்து அவனை எப்படியாச்சும் ஆஃபீஸ் கூட்டு போனான். பிகாஸ் அவன் ஆஃபீஸ் போகல, வேற எங்கேயோ போகிறதுக்காக போகிறான். பட் ஹீரோயின் ஆஃபீஸ் தான் போகிறான். ஸோ அப்போ வந்து 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து லேன் வந்து ஹீரோயின் சொல்கிறது கேட்க மாட்டான், நான் போகிறேன், நீ சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போகலான்னு போகிறப்போ அவன் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கார் முன்னாடி போய் விழுந்துருவா. ஸோ ஹீரோயினுக்கு லைட்டாக அடிபட்டுரும், கீழே விழுந்துருவா. ஸோ அப்போ நம்ம லேன் வந்து போயிட்டு பதறி பார்ப்பான், என்னாச்சு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் செக் பண்ணி பார்ப்பான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்பான், நீ என்னை பற்றி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஹீரோயின். அப்போ லேன்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னொருட்டி இந்த மாதிரி கார் முன்னாடி வந்து விழாத அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவான், அப்போ நீ ஒர்க்குக்கு நம்ம போகலாம் அப்படின்வான். நம்ம லேன் வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அவன் கார் கீ, அவனோட வாலெட் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு வந்துடுவான். வந்துட்டு உனக்கு வேணும்னா நீ ஒர்க் பண்ணி நான் தரேன், நீ என்ன ஆஃபீஸ் கூட்டு போ அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த கார் கீ வந்து ஹீரோயின் கிட்ட தான் இருக்கும். ஸோ ஹீரோனால வர வழி லேண்ட்னால வர வழியே இருக்காது. ஸோ அதனால அவனும் என்ன பண்ணிடுவான், ஆஃபீஸ் போயிடுவான். போயிட்டு அப்போ வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது வந்து ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டுருப்பா. அப்போது வந்து லேன் வந்து கேட்பா, சரி நம்ம டீல் வச்சுக்கலாம், நான் ஆஃபீஸில் இருக்கேன், ஈவினிங் போகும்போது எனக்கு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு லேன் கேட்பான். அப்போ ஹீரோயின்ல ரிட்டர்ன் பண்ணிடுவேன், ஏன்னா நீ வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், நீ சும்மாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறப்போ பின்னாடி வந்து லேனோட எக்ஸ் வந்து நிற்பா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகிடும், ஹீரோக்கும் ஷாக் ஆகிடும், லேனுக்கும் ஷாக் ஆகிடும். அப்போ நம்ம லேன் வந்து கேட்பா, நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து அவள் சொல்வா, ஆமாம் நான் தான், உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வா. ஸோ இங்கே வந்து எபிசோடு 5 வந்து கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஸோ எபிசோட் 6 வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த எபிசோட்ஸ் இந்த தாய்ராம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், 15 எபிசோட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். See you in the next video. Bye bye.